சாலை விதிகளை மதிச்சு நடக்கணும். சாலை பாதுகாப்புக்காக பல கோடி ரூபாய மக்களோட வரிப்பணத்திலிருந்து அரசாங்கம் செலவு பண்ணுது. அவசர பயணத்துல பாதுகாப்பு விதிகளை மீற பலர் மருத்துவத்துக்காக தங்களோட பணத்தை செலவு பண்றாங்க. சட்டங்கள் பலதும் வந்துகிட்டே தான் இருக்கு. ஆனாலும் விபத்துகளை தடுக்கவே முடியலையே. இந்த விபத்துகளுக்கு முக்கியமான காரணம் மக்கள் தொகை பெருக்கமும் அதனால அதிகரிச்ச வாகன பெருக்கமும் தான் சொல்றாங்க. விபத்துகளுக்கு காரணம் 3 சொல்லுவாங்க: இன்ஜினியரிங், எஜுகேஷன், என்ஃபோர்ஸ்மெண்ட். இன்ஜினியரிங் ரோடுகள் எப்படி இருக்க வேண்டும், பராமரிப்பு, அதனால் விபத்துகள் ஏற்படும். எஜுகேஷன், ஓட்டுநர்களுக்கு தரமான பயிற்சி தர வேண்டும். என்ஃபோர்ஸ்மெண்ட், விபத்து வராமல் தடுப்புகிறதுக்கு சாலை விதிகளை மதிக்க வேண்டால் போலீஸ் மற்ற அதிகாரிகள் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதுதான் முதல் காரணம். இதற்கு மெஜாரிட்டி பொதுவான காரணம் ஓட்டுநருடைய கவனக்குறைவு என்று தான் சொல்ல வேண்டும். பெருகி வர்ற மக்கள் தொகைக்கு ஏத்த மாதிரி நகரத்தோட உட்கட்டமைப்பு வசதியை திட்டமிட்டு செய்யணும். அதுதான் சாலைகள்ல தண்ணியோ வண்டிகளோ பல மணி நேரம் தேங்கி நிக்கிறத தடுக்க உதவும். பொது போக்குவரத்தை முறைப்படுத்தி பயண கட்டணத்தை சீராக்கினா போக்குவரத்து நெரிசல் தானா குறையும் சொல்றாரு ஞானி. பொருளாதார ரீதியாக சொந்தமா ஒரு 2 வீலர் இஎம்ஐ போட்டு வாங்கிட்டாலே சீப்னு எல்லாரும் கருதக்கூடிய நிலைமை இருக்கு. அதனால அரசாங்கம் ஆட்டோ கட்டணங்களை ஒழுங்குபடுத்த வேண்டும். பேருந்து எண்ணிக்கைகள் மிக குறைவாக இருக்குது. இவ்வளோ பெரிய நகரத்துக்கு பேருந்து எண்ணிக்கைகளை அதிகப்படுத்த வேண்டும். நீங்கள் சிங்கப்பூர் போன்ற நகரங்கள்லாம் பொது போக்குவரத்து தான் இருக்குது. தனியார் போக்குவரத்து மிக மிக குறைவாங்க. அங்கே சாலைகளில் வரக்கூடிய தனியார் வண்டிகளே மிக குறைவு. பெரும்பான்மையான மக்கள் பொது போக்குவரத்து தான் பயணம் செய்கிறாங்க. ரயிலாகட்டும், பஸ் ஆகட்டும், எல்லாமே பொது போக்குவரத்து. இங்கே அந்த சூழ்நிலை வந்தால் தான் இது மாற முடியும். சென்னை சாலைகள்ல போக்குவரத்து நெரிசலை குறைக்கிறோன்னு தான் மெட்ரோ ரயில் திட்டத்தை அறிவிச்சாங்க. பல வருஷமா நடந்துகிட்டு இருக்கிற இந்த மெட்ரோ ரயில் திட்டம் சமீபத்துல ஆலந்தூர்ல இருந்து கோயம்பேடு வரைக்குமான சேவையை தொடங்கியிருக்கு. ஆனா இந்த சேவை கட்டணம் அதிகமா இருக்கிறதுனால போக்குவரத்து நெரிசலை பெரிய அளவுல குறைக்கிறதுக்கு தற்போதைக்கு இது பயன்படாதுன்னு பொதுமக்களே சொல்றாங்க. போக்குவரத்துக்கு இப்போ மக்களுடைய பயன்பாட்டுக்கு அதிகமாக இடம்பெறாத காரணம் என்னன்னா கட்டணத்துடைய விகிதம் தான். அதில் அதிகமான கட்டணம் வசூலிக்கப்படுகிறதா மக்களிடம் வரக்கூடிய புகார்கள். அதே நேரத்தில் அதை அவங்க சரி செய்யணும்னா மாணவர்களுக்கு இலவச பாஸ் வசதி திட்டம் கொண்டு வரலாம். மூத்தவர்களுக்கு கட்டணத்தில் சலுகை கொடுக்கலாம். அதே மாதிரி போக்குவரத்துக்கு உண்டான தேவைகளை கருதி அதிகப்படியான அந்த ஃப்ரீக்குவன்சி அதிகப்படுத்தலாம். அதுபோக இந்த திட்டத்தை விரைந்து முடிச்சிருந்தா இந்த பிரச்சனை இவ்வளவு சிக்கல் ஏற்பட்டிருக்காது. போக்குவரத்து சிக்கல், போக்குவரத்து நெரிசலை குறைக்காம விபத்துக்களை குறைக்கவே முடியாது. அதோடு ரொம்ப கவனிக்கப்பட வேண்டியது ஓட்டுநர் உரிமம் தொடர்பான நடைமுறைகள். ஓட்டுநர் உரிமம் வழங்குறது துப்பாக்கி உரிமம் வழங்குற அளவுக்கு கடுமையா மாறணும்னு சொல்றாரு தன்னார்வலர் ராஜ் செருபுல். நிறைய ஆக்சிடென்ட்ல அடிபடுறவங்க பெடஸ்ட்ரியன்ஸ், வயசானவங்க, குழந்தைங்க. ஸோ அவங்களுக்கு பெடஸ்ட்ரியன் சேஃப்டி, பெடஸ்ட்ரியன் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்க வேண்டியது. ஒரு மெட்ரோ ரயில் இறங்கி வரும்போது நீங்கள் வெளியில் நடக்க முடியாத மாதிரி இடத்துல எல்லா இடத்துலையுமே நல்லா அழகாக பெடஸ்ட்ரியன் ஃபெசிலிட்டி கொடுக்க வேண்டியது. சைக்கிள் ட்ராக், இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் மோட்ஸ் கொடுத்து, அது மட்டும் இல்லை, இப்போ கார்பரேஷன் பாருங்கள், கார் ஃப்ரீ சண்டேன்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்காங்க. அது காரணமே மக்கள் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக யோசிக்கணும். அவசர வாழ்க்கை, மன உளைச்சல், பதட்டம், ஆரோக்கியக்கேடு மாதிரியான விஷயங்கள்ல இருந்து அரசாங்கம் மக்களை மீட்கணும், கொள்கைகளை வகுக்கணும். இதுக்கெல்லாம் காத்திருக்காம சிலர் மாற்றங்களை தேட தொடங்கி இருக்காங்க. அந்த மாற்று சில வருஷங்களுக்கு முன்னால பரவலா இருந்த சைக்கிள் தான். சைக்கிளை நாடுறது மன பதட்டத்தை குறைக்கிறது மட்டும் இல்லாம உயிர் பாதுகாப்பையும் உறுதி செய்யுதுன்னு சைக்கிள் பயணம் செய்யற பலர் சொல்றாங்க. ஆஃபீஸ் போகிறது வர்றது எப்படியும் குறைஞ்சபட்சம் எல்லாருக்கும் ஒரு மினிமம் 8 கிலோமீட்டர்ஸாவது வரும். வீட்டிலேருந்து சராசரியாக ஒருத்தருக்கு 16 கிலோமீட்டர் வரும், ஒருத்தருக்கு 4 கிலோமீட்டர் தான் வரும். ஆவரேஜாக வச்சுக்கலாமே ஒரு 8 கிலோமீட்டர்ஸ் கண்டிப்பாக. ஸோ அப் அண்ட் டவுன் 16 கிலோமீட்டர்ஸ் ஒரு மனுஷனும் ட்ராவல் பண்ணும்போது, சைக்கிளை ஓட்டும்போது ஒரு 1 or 2 வீக்ஸில் அவங்களுக்கு வித்தியாசம் தெரியும். அவங்க சாப்பிட்ற அளவு அவங்களறியாம மாறும், அவங்க ஜீரண சக்தி மாறும், அவங்க சுறுசுறுப்பாக இருப்பாங்க. அவங்க ஆஃபீஸில் இதுக்கு முன்னாடி இருந்ததை விட அவங்க சுறுசுறுப்பு அதிகமாகும். அவங்கள அறியாமல் ஏதோ ஒரு சந்தோஷம், அவங்கள அறியாமல் பாட்டு, வாயில் பாட்டு முணுமுணுப்பாங்க. ஏன்னா ஜாலி வந்தாலே மனுஷனுக்கு பாட்டு வரும், அரட்டை வரும், ஜோக்கு வரும். என்ன காரணம் தெரியாது, அர்த்தம் இல்லாமல் ஒரு 2-3 வாரத்தில் லைஃப் ரொம்ப சேஞ்ச் ஆன மாதிரி இருக்குது. ஒரு மாதிரி கலகலப்பாக இருக்குது, சுறுசுறுப்பாக இருக்குன்னு. இவங்க சுறுசுறுப்பு மற்றவங்களையும் தொத்திக்கும். ஆனால் அப்புறம் புரிய வரும் அவங்களுக்கு, கண்டிப்பாக சைக்கிள் தான் காரணம்னு நிச்சயம் புரியும். டிராஃபிக் வரி,
மேம்பாலங்கள், சென்னை மெட்ரோ ரயில்னு இது எல்லாமே போக்குவரத்து நெரிசலையோ விபத்துகளையோ குறைக்க முடியாதுன்னு நிபுணர்கள் சொல்றாங்க. மக்களை இந்த அவசர வாழ்க்கையிலிருந்தும் நுகர்வு வாழ்க்கையிலிருந்தும் விடுவிக்கிற பொருளாதார கொள்கைகள் வேணும். வளர்ச்சியை குறிப்பிட்ட நகரத்தை மையப்படுத்தி மட்டும் இல்லாம பரவலான வளர்ச்சிக்கு திட்டமிடணும். இதன் வழியா நிம்மதியான பரபரப்பில்லாத வாழ்க்கைய உறுதி செய்யறது மூலமா தான் விபத்துக்களை குறைக்க முடியும்னு தோணுது.